கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. நேற்று காலையில் உங்களுக்கு ராஜ்யசபா துவங்கின போது அவர் கலந்து கொண்டு விவாதத்திலும் அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு இது இருக்குது. தமிழ்நாடுல அரசு போட்ட வழக்கில் நம்ம கவர்னர் அந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்தில் குடியரசுத் தலைவரே நீங்க மீற அளவுக்கு அதிகாரம் உண்டா கோர்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் கடினமான வார்த்தையை நம்ம பார்க்கப்பட்டு இல்லை. அதுதான் ஜெகதீப் தங்கர் அதை அவங்க கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஜெகதீப் தங்கர் இதை பற்றி பேசினார். அதே போல் ஒரு நீதிபதி வீட்டில் எரிஞ்சு போன பணங்கள் 20 கோடி 50 கோடி எவ்வளோன்னு தெரியாது, கணக்கு வரல. அது பற்றியும் இவர் கமெண்ட் அடிச்சிருக்கார். இல்லை, அதுதான் சொல்லிட்டேன்ல, இது அடுத்த 2 நாளில் இது வெளியில் வந்துடும். எந்த ரகசியமும் இது வெளியில் வராமல் இருக்க முடியாது. என்னுடைய அனுமானம், இந்த கோர்ட்டு கேஸுக்கு உச்சநீதிமன்றம் அது ஒரு இதுவாக ஒரு அதுக்கு உரசல் மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு தலைவர் சொல்கிறது திருப்பி எங்களை இன்றைக்கி விசாரிக்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை. ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டார்னா அடுத்தவர் போடணும். யார் போடுவாங்கன்னு இருக்குது. வடக்கு தெற்கு அப்படின்னு பார்ப்பாங்க எப்பயுமே. ஸோ ஒருவர் வடக்கு இருந்தால் இன்னொருவர் தெற்காக இருக்கும். சவுத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதிலும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி 2மே பெண்கள் என்றால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மோடி அமித்ஷாங்கிற அந்த 2 பேர் என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கடைசி நிமிஷத்தில் அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற திரௌபதி முர்முவாக இருக்கட்டும், இவர் வருவார்னு சொல்லி அவங்க போட்ட 5 பேர் லிஸ்ட்டில் இல்லாமல் திடீர்னு 6வது பேராக இது வரைக்கும் பல முறை மாற்றி வந்திருக்காங்க. சொல்பவர் அனுமானம் விற்கலேருந்து சொல்கிறேன், வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் தேவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், குடியரசு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவர்கள் திடீர் ராஜினாமா, அதை சர்ச்சையாகவே பார்க்குறாங்களே, என்ன பிரச்சனை, என்ன நடக்குது சார்? இல்லை, நிச்சயமாக அது ஒரு சர்ப்ரைஸ் தான். நேற்று காலையில் உங்களுக்கு ராஜ்யசபா துவங்கின போது அவர் கலந்து கொண்டு விவாதத்திலும் கலந்துக்கிட்டு நல்லா தான் பேசினார், சாதாரணமாக கலந்து கொண்டார். அப்படி இருக்கிறப்ப ஏன்னு எனக்கு புரியல. அதாவது அவர் இதற்கு முன்னால் மேற்கு வங்காள கவர்னராக இருந்து இவருக்கு அதிகமாக குடைச்சல் கொடுத்தார் என்று அவர் மம்தாவால் வெறுக்கப்பட்டவர். ஸோ அதனால் அவர் ஒரு மிக மூத்த வக்கீலும் கூட. அதனால உங்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறவர் திடீர்னு பண்ணியிருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. பட் 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஒரு மீட்டிங்கில் உத்தரப்பிரதேஷ்லையோ இல்லை இதுலையோ நினைக்கிறேன் கலந்து கொண்ட பொழுது திடீர்னு அங்கே வந்திருந்த ஒரு பார்வையாளரில் அவருடைய அவர் லாயராக துவங்கிய போது உடன் பணியாற்றிய ஒருத்தரை பார்த்து அணைச்சிக்கிட்டவர் அப்படியே அவர் மேலே மயங்கிட்டு போய் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடியும் வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அதனால் உடல் பிரச்சனைகள் உண்டுங்கிறதுல உண்மை இருக்குது. ஆனால் நேற்றைக்கு திடீர்னு, அதாவது காலையில் 10-11 மணிக்கு பாராளுமன்றம் கூடும் பொழுது கலந்து கொண்டவர் 4 மணிக்கு மேலே அல்லது 2:30 மணி 3 மணி வாக்கில் மோடிக்கு செய்தி அனுப்பியதாகவும் 6 மணி 7 மணிக்கு செய்திகள் வர தொடங்கியதுன்னு பார்க்குறோம். என்னுடைய டவுட், இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஒரு இது இருக்குது. தமிழ்நாடுல அரசு போட்ட வழக்கில் நம்ம கவர்னர் அந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்தில் இவர் டிலே பண்ணார் ஆளுநர்னு சொல்லிட்டு, ஆளுநர் கையெழுத்து இல்லாமே சட்டமாக்குகிறோம் அப்படின்ட்டு கவர்னரும் ஆளுநரும் 30 நாள் 90 நாளில் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சரி, இதுவரை இந்த மாதிரி எந்த ஒரு டைரக்ஷன்ஸையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது இல்லை. 1985 உங்களுக்கு ஷாபானு கேஸ்னு ஒரு தீர்ப்பு, அதாவது முஸ்லிம் பெண்களுக்கும் உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு இதை சட்டமாக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரிவர்ஸில் மதவாத சட்டத்தை காங்கிரஸ் அரசு போட்டு அது சமீபத்தில் தான் உடைக்கப்பட்டது. அப்போ கூட என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் போட்டு இதை கூட ரெக்கமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்களே சட்டம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். ஸோ அது இந்த அளவுக்கு ஓவர் ஸ்டெப் செஞ்சிருக்க வேண்டாம் என்பது பழசு. இன்னொன்று, அந்த தீர்ப்பை எப்படி பார்க்கணும்னா 2 விதமாக பார்க்கணும். ஒன்று,
கவர்னருடைய டிலே. இன்னொன்று எந்த மாதிரி வழக்குகள், அதாவது எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி சட்டங்கள்னு அடிப்படையில் பண்ணால் கவர்னர் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு வேறொரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு. அதை தான் இன்னைக்கு டிஸ்கஷன் எடுத்துக்க போகிறாங்க. அதாவது இது கல்வி என்பது இந்திரா காந்தியால் 1976 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் படியாக இது பொதுப்பட்டியலில் இருக்குது. மாநிலமும் மத்தியம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும்னு 2 பேரும் இருக்கிறதுல அல்டிமேட் அத்தாரிட்டி சென்ட்ரல். அப்படி இருக்கிறப்ப ஸ்டேட் பாஸ் பண்ண லாவை கவர்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு ஹோல்டு பண்ணது அந்த ஆங்கிளில் அது கரெக்டு தான் அப்படின்னு இப்போ ஸ்டே இருக்குது. ஸோ முதல்ல இந்த கேஸ் இன்றைக்கி எடுத்துக்கிறது பிரசிடென்ட் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு 2 நீதிபதியெல்லாம் கொண்டு வரலாமான்னு. அடுத்தது இதுவும் டிஸ்கஷனுக்கு வரும். இந்த பாயிண்டில் இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக விமர்சித்தவர்னு சொன்னால் இல்ல, அவங்க கேட்டது வந்து குடியரசுத் தலைவரே நீங்க மீற அளவுக்கு அதிகாரம் உண்டா கோர்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான், கடினமான வார்த்தையை நம்ம பார்க்கப்பட்டு. இல்லை, அதுதான் ஜெகதீப் தங்கர் அதை ஓப்பன் அவங்க கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஜெகதீப் தங்கர் வந்து இதை பற்றி பேசினார். அதே போல் ஒரு நீதிபதி வீட்டில் எரிந்து போன பணங்கள் 20 கோடி 50 கோடி எவ்வளோன்னு தெரியாது, கணக்கு வரல, அது பற்றியும் இவர் கமெண்ட் அடிச்சிருக்கார். அதாவது எஃப்ஐஆர் இன்னைக்கு வரைக்கும் போடல, யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு 50,000 1 லட்சம் பிடிச்சதாக செய்தி வந்தாலே அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடணும். நியாயமான முறையில் தான் அவர் குரல் கொடுத்திருக்காரு. அவர் குரல் கொடுத்திருக்கிறது சரியாக இருக்கலாம். பட் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து எங்களை டைரக்ட் பண்ற மாதிரி இது இருக்குன்னு ஃபீல் பண்ணி இருக்கலாம். ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்தே வந்து இவங்க வந்து ரூல்ஸ் போடலாமாங்கிற மாதிரியான ஒரு பேச்சா இல்ல, இது தங்களை டைரக்ட் பண்ணுமோ என்று அவர்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இதனால அவங்க உங்களுக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு 3 விதமாக செயல்படுகிறது. ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை அல்லது லெஜிஸ்லேச்சர்னு பேர், சட்டசபை ஆர் பாராளுமன்றம். இரண்டாவது இது ஜுடிஷியரி. மூணாவது அதுக்கு அப்ரூவ் பண்ணுற இது எக்ஸிக்யூட்டிவ். மூணாவது ஜுடிஷியரி. ஸோ இவர் கவர்னரோ ஜனாதிபதியோ அப்ரூவ் பண்ணாதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொடுத்தது செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் இது செல்லுமா இல்லையான்னு சொல்லும் பவர் இவங்களை மீறியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. உதாரணமாக இந்த மோடி ஆட்சி 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஒரு முக்கியமான தீர்மானம்னு சொன்னால் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி என்ஜேஏசின்னு கொண்டு வந்தாங்க. அது இது சட்டத்தை இந்த அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையே மாற்றுங்கிறதுனால 3/2 சட்ட மெஜாரிட்டி சட்ட பாராளுமன்றத்தில் மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் 3/2 பங்கு ஸ்டேட்டில் 3/2 பங்கு மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி பாஸ் பண்ணப்பட்ட பில்லை செல்லாது, கொலீஜியம் தான், அதாவது நீதிபதிகளை நீதிபதிகள் தான் தேர்ந்தெடுக்கலாம் என்ற உரிமையை அவர்கள் விட்டு தரமாட்டேன்னாங்க. ஸோ எந்த தீர்ப்பாக இருந்தாலும் கமெண்ட் அடிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு துணை ஜனாதிபதி நிலையில் இருக்கிறவர் சொன்ன நிலையில் நாங்கள் இந்த விசாரிக்க விரும்பலை அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்புகள் போயிருக்கலாமாங்கிறது என்னுடைய சந்தேகம். இதுக்கு வேற எதுவும் இல்லை. ஏன்னா கரெக்டாக இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் வருது. நேற்றைய ஈவினிங் அவர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வேற பொறுப்புகள் கொடுக்கப்படலாம், உடல்நிலை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால். பட் இப்போதைக்கு என்னுடைய சந்தேகம் இதுக்கு கனெக்ஷன் இருக்கான்னு தான். இல்லை, இதுக்கு போட்டியும் கூட பல பேருடைய பெயர்கள்லாம் அடிபடுதுங்கிறாங்களா? இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கு? இல்லை, துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அடுத்தவர் போடணும். யார் போடுவாங்கன்னு இருக்கு. வடக்கு தெற்கு அப்படின்னு பார்ப்பாங்க எப்பயுமே. ஸோ ஒருவர் வடக்கு இருந்தால் இன்னொருவர் தெற்காக இருக்கும். அப்படின்னா இது தென்னகத்திற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழிசை அந்த வார்த்தை எதை வச்சு சார் நீங்கள் ஆழத்திருத்தமோ அழுத்தம் இல்லை சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன் இருந்தால் அந்த பக்கத்தில் நார்த்துலேருந்து ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக இருப்பார். போன இதில் எப்பயுமே ஒரு நார்த்து இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரே பகுதியிலேருந்து இருக்க மாட்டாங்க, அது இருக்கும். இப்போ இருக்கிறவரும் ஒரிசா, இந்த பக்கம் இவர் பீகார் யூபி இப்போ சேர்ந்தவர். இப்போ அதனால சவுத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதிலும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி 2மே பெண்கள் என்றால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை 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 நான் தான் சொல்லிட்டேன். இல்லை, உங்களுக்கு சொல்லப்படுறதுமே ஒரு அதிகாரப்பூர்வமாக தான். இல்லை, ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, வந்து இது இருக்கு வந்திருக்காங்க. ஆனால் சதன்ல இருந்து தான் ஒரு ஆளை போட போகிறாங்கிறது வந்து வாய்ப்பு அதிகம் அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா மோடி அமித்ஷாங்கிற அந்த 2 பேர் என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கடைசி நிமிஷத்தில் அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற திரௌபதி முர்முவாக இருக்கட்டும், இவர் வருவார்னு சொல்லி அவங்க போட்ட 5 பேர் லிஸ்ட்டில் இல்லாமல் திடீர்னு 6வது பேராக இது வரைக்கும் பல முறை மாற்றி வந்திருக்காங்க. அதனால நம்மளுடைய அனுமானம் ப்ளஸ் சொல்பவர் அனுமானம் விற்கலேருந்து சொல்கிறேன், வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இல்லை, காங்கிரஸ் தரப்பு வந்து இதை வலுவாக எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். அவங்க தான் முதல்ல கேள்வியாக வைக்கிறாங்க. ஏன்னா இது எப்படி இப்போ இவர் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்துங்கிற மாதிரி தீவிரமாக வந்து காங்கிரஸ் வந்து இப்போ எடுத்த பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறாங்க. இப்போ அவை நடப்புலாம் ஒத்தி வைக்கிறாங்க.
இது ஒரு விவாதமா போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை காங்கிரஸ்ங்கிறது ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாமல் எதிரி கட்சியாக செயல்பட்டு கொண்டு பாராளுமன்றத்தை நடத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. ஐ மீன் இது இன்னைக்கு இல்லை, பிஜேபி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தொட்டே அவங்க சொல்கிறத சபாநாயகர் கேட்கலன்னு சொன்னால் வெளிநடப்பு இதுக்கு வருதுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டது. பட் அன்னைக்கு தெளிவான காரணங்கள் இருந்தது. உதாரணமாக போஃபர்ஸோ 2Gயோ இதெல்லாம் வந்தப்போ அவங்க இது அப்போல்லாம் என்னன்னா உங்களுக்கு சிஏஜி அறிக்கையில் இருக்குது, நீங்கள் விசாரிக்க இது சிபிஐக்கோ இதுக்கோ கொடுக்கல அப்படின்னப்ப இது ஆரம்பிக்கப்பட்டது அவங்க பீரியடில். பட் இப்போ காரணங்களே இல்லாமல் அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவையை நடத்த விடாம இது எதிர்க்கட்சியோட வேலை. அவங்க நீ சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிதான் அவங்க, இது இயல்பு தான். ஆனா அந்த அழுத்தம் கொடுக்கறது அப்ப யாருதாங்கிறது வந்து நீங்க மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அவருக்கு உடன்பட்டு இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்லிட்டேன்ல, இது அடுத்த 2 நாள்ல இது வெளியில வந்துடும். எந்த ரகசியமும் இது வெளியில வராம இருக்க முடியாது. உடல்நிலை சரியில்லை என்பதும் 40% வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அனுமானம் இந்த கோர்ட்டு கேஸுக்கு உச்சநீதிமன்றம் அது ஒரு இதுவாக ஒரு அதுக்கு உரசல் மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு தலைவர் சொல்றது திருப்பி எங்களை இன்னைக்கு விசாரிக்க சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, அதே நேரத்தில் வந்து மோடி அவர்களுக்கு வந்து 75 வயசு ஆகிட்டு இந்த சமயத்தில் வந்து இவரும் விலகுறாரு. ஒரு ட்விஸ்டாகவே பார்க்கப்படுது. பாஜக அடுத்த கட்ட நகரம் எப்படி இருக்குங்கிறது சார். இதில் இந்த 75 வயசுங்கிறது ஒரு ரூல் கிடையாது. அதாவது உண்மையை சொல்ல போனால் பாஜகவில் அன்னைக்கு அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸின் மிக மூத்த தலைவர்கள் கூட தேர்ந்தெடுத்து வளர்ந்தவங்க. அவங்கள பார்த்தா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இவங்க எந்த ஒரு சேஞ்சையும் பண்ண முடியல. ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது இருந்தால் இப்போ அவரை போய் சந்திச்சா முதல்ல இவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் இவங்களை மாற்று அவங்கள மாற்றுன்னு சொல்ல முடியல. பிளஸ் அவர்களுடைய உடல் நலம் போன்ற விஷயங்களும் இருந்தது. அதனால அவங்கள ஓய்வு பெற வைக்கணுங்கிறதுக்கு ஒரு ரூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 75 கொண்டு வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இல கணேசன் கவர்னராக இருக்கார். அவருடைய வயது 80 வயசு தாண்டி 80ஆம் கல்யாணம் ரீசெண்டாக பண்ணிக்கிட்டார். அதே போல் இந்த 2024 பாராளுமன்றத்தில் என்னுடைய நினைவு சரின்னா 6லேருந்து 8 பேர் 75 வயசுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் முதலமைச்சராக எதியூரப்பாக்கு 77 வரைக்கும் 2 வருஷம் அடிஷ்னல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க. ஸோ அவர் தான் வெற்றி. கர்நாடகாவில் கொடுத்ததுக்கு காரணம்னா ஆனால் ரூல்னு இருந்துச்சுல, பேசப்பட்டுச்சுல, இத்தனை வயசு வரை தான் முதல்வராக இருக்கு. அதுதான் சில பேரை அதாவது கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் மிக மூத்த தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியலையா? அந்த ஃபெமிலியரான ஃபேஸ் வேல்யூ காமிக்கிறாங்களா? எலக்டரல் பாலிடிக்ஸ்ல நீங்க சில மூஞ்சிகள் தேவைப்படுகிறது. அதுக்கு ஆப்போனண்டா ஆள் இல்ல, அதை ஒத்துக்கலாமா? அப்போ இல்ல, அதான் இவர் மோடிக்கு எதிராக மோடியின் பலம் வளர்ச்சி 2004 இருந்து அவர் வந்து 2002 இருந்து இதுல குஜராத்ல காட்டப்பட்ட செல்வாக்கு அவரை இவர்கள் வளர்த்து விட்டது. மோடி சொல்வார் ஒன்று 2014 பிரச்சாரத்திலேயே, நீங்கள் என் மீது சேறு வாரி ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் 2004 இருந்து. ஆனால் என்னுடைய சின்னம் தாமரை, சாமரை சேற்றில் தான் முளைக்கும், நீங்களே தான் என்னை வளர்த்து விட்டீர்கள். ஸோ இவரை அந்த லார்ஜர் தேன் லைஃப் இமேஜுக்கு வளர்த்து விட்டது எதிர்கட்சிகள், நம்ம எட்டப்பன் பத்திரிகைகள், இவங்கெல்லாம் பண்ண இன்னொன்று சொல்ல போனால் 2014 காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அமெரிக்க சிஐஏ ரிப்போர்ட் என்ன பண்ணுச்சுன்னா 2012 14 வரைக்கும் இவருடைய அத்தனை கிட்டத்தட்ட 65 ஸ்பீச் கொடுத்துருந்தார். 65 ஸ்பீச்சையும் குவாலிஃபை பண்ணி இவர் எந்த இடத்திலும் ஒரு தீவிர இந்துத்துவராகவோ இதுவாகவோ தன்னை காட்டிக்கொள்ளாமல் இந்தியாவின் வளர்ச்சி ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒன்றை தான் நோக்கியிருக்கார். இவர் மிக சரியான கேண்டிடேட்டாக இருப்பார். அமெரிக்கா இவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும்னு இவர் ஜூன் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் இதுக்கு போகிறார் அமெரிக்காவுக்கு. அப்போ ஐநாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு மிக அதிகமாக உங்களுக்கு இது எல்லாமே வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஸோ இதை உலகமே பார்த்துட்டு இருந்தது. ஸோ அவருக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. ஸோ அதனால சிலரை ஓய்வு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணாங்க. அவ்வளோதான். இது வந்து ரூல்ங்கிறது எப்பயும் கிடையாது. இன்னொன்று ரூல்னாலே ஒரு இது வந்தால் அதுக்கு அமெண்ட்மெண்ட்டும் போடலாம்ல, சில பேருக்கு எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்கலாம். இன்னைக்கு ஜெகதீப் தங்கர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதே நேரத்தில் பரவாயில்ல பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீதிபதிகளே வந்து விலக்கி வாங்கிட்டாங்க இப்படி சொல்லி ஒரு பேச்சு தமிழ்நாட்டு அரசியலில் பேசுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நீதிபதிகளே கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சில் அடிபடும். இன்னைக்கு வந்து நீங்கள் வரக்கூடிய காலத்தில் உண்மை தெரிய வந்துடும் சொல்றீங்க. இது எதனால ரீசன்ட்டு இதற்கெல்லாம் அடிபடிஞ்சு ஒரு அரசு செய்யுதுன்னா அது
இல்லை, நீதிபதிகளை வாங்குவது என்றால் அது தமிழகத்தில் தான் மிக அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் ஒரு சின்ன சின்ன வழக்குன்னா கூட ஒரு நாளைக்கு தனியாராக இருந்தால் 50 லட்சம், அரசாங்கமாக இருந்தால் 25 லட்ச ரூபா. ஒரு தடவை அவங்க போய் கோர்ட்டில் ஏறி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வக்கீலுக்கு டைம் கிடைச்சா ரொம்ப அதிகம். அப்படி பேசுகிறதுக்கு 30-40 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் வாங்குறவங்கள ஒரு 5-6 வக்கீல்களை பர்மனண்ட்டாக பிடிச்சி வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அவங்க சொல்ற குறை என்னன்னா, மத்திய அரசு மேல இதற்கு முன்னுக்கூட்டி வச்ச பிரதான குற்றச்சாட்டு என்னன்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் நீதிபதிகளை அவர்களுக்கு தேவையானவர்களை நியமித்து விட்டார்கள் அப்படி ஒரு பரவலான குற்றச்சாட்டு. நீதிபதிகளை அதான் முன்னாடி பேசினது, நீதிபதிகளை நியமிப்பது கொலிஜியம் மட்டுமே. கொலிஜியம் ரெக்கமெண்ட் அந்த ரெக்கமெண்ட் தான் பாஜக பண்ணுது. கொலிஜியம் ரெக்கமெண்ட் செய்தால் அவங்க பேர்ல ஒன்னே செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. கடந்த அதுக்கு ஒரு முன்னாடி 5-6 வருஷத்தில் அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ மகாதேவனே எடுத்துக்கங்க, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனவர் தான் அவர். பாஜக சிந்தனையோ எதுவும் கொண்டவர் இல்லை. அவர் தான் இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. பிரதிபாலாவும் மகாதேவன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் இது இன்னொன்று பார்த்தால் இப்போ இது திராவிட செயல்னு ஒருத்தனை அரக்கோணத்தில் பிடிச்சாங்களா, தெய்வ செயல், அவன் செஞ்சது தான் திராவிட செயல். சரியா? அவனுக்கு ஜாமீன் கொடுத்த நீதிபதி கையெழுத்து போடணும்னு கூட கொடுக்கல. நம்மளை போல ஒரு ஊடகவியலாளர் திரு வாராகி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்து 5 மாதம் ஆச்சு, இன்றைக்கும் டெய்லி போய் கையெழுத்து போடுறேங்கிறார். ஆனால் அந்த தெய்வ செயலுக்கு ஒரு நாள் தினசரி கையெழுத்து போடணும், நார்மலாக 2 வாரம் கையெழுத்து போடணும்னு கொடுப்பாங்க. 1 வாரம் கழித்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது வாரத்தில் வாரத்துக்கு 2 தடவை வரும், அப்புறம் வேண்டான்னு சொல்லி வரும். ஆனால் இவருக்கு ஒரு நாள் கூட அப்படி கொடுக்கல. அந்த கொடுத்த நீதிபதி ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ உடைய மகன். சரியா? நான் இந்த ஆங்கிளில் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் தவறு செஞ்சது போலீஸாக இருக்கும். ஏவல் துறையாக திமுக காரன் தப்பு செஞ்சா நாங்கள் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுவோன்னு போட்டிருப்பாங்க. நேற்றைய தினம் சென்னை ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சு பார்த்தீங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு திமுகவின் முன்னாள் எம்பி, திருநெல்வேலி எம்பி ஞான திரவியம்க்கும் சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் கலாட்டா ஆகி ஏதோ கலவரம் செய்தார் என்ற வழக்கில் அவருக்கு மேலே போடப்பட்ட குற்ற பத்திரிகையை அவர்கிட்ட கொண்டு போய் 6 மாசமாக கொடுக்கல. ஏன் எம்பி எம்எல்ஏனா குற்றப்பத்திரிகையை கொடுக்கக்கூடாது திமுக காரன் அப்படின்னு நேற்று கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நடக்கிறது இதான் நடக்குது. அதனால சார், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் விமர்சனம் செய்யலாம், வெற்று குற்றச்சாட்டு எடுபடாது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அதுல இந்த சந்தேகம் நீங்க சொன்னதுல தான் நான் கேட்கிறேன். நீங்க வரக்கூடிய காலகட்டத்தில் தெரிய வந்துடும் எதனால அப்படின்னு. சார், நம்ம எல்லாருமே இன்றைய நிலையில ஊகம்தான் செய்ய முடியும். ஏன்னா திடீர் நேற்றை காலையில பாராளுமன்றம் கூடுது, கலந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எதனால இதுக்கு, ஏன்னா உடல்நிலை சரியில்லைங்கிறதும் நான் வாய்ப்பு இருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இன்னைக்கு தீர்ப்பு இது இன்னைக்கு 5 நீதிபதிகள் கூடுதுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமே ஒரு 7-8 நாள் கூட 5 நீதிபதிகள் கூட மாட்டாங்க, ரொம்ப முக்கியமான கேஸ் இருந்தாலே ஒழிய. இப்போ இது கடந்த 10 வருஷத்தில் எனக்கு 4-5 தடவை தான் ஞாபகம் வருது முக்கியமான கேஸ்கள். அதாவது வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை. அது மாதிரி இருக்கிறப்ப கரெக்டாக முன்னாடி நாள் இது ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். இல்லை, அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம அரசியலுமே ஆழமா நம்ம இவ்வளவுதான் தெரிஞ்சிட்டாலும் உள்ளடி வேலைகள் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு அதுதான் சொல்றேன். இப்போ அரசியலை விட நிர்வாகம் மிக மிக முக்கியம். நம்ம இதுல பாத்தீங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதிபதிகள் நீங்க சொன்னீங்க, இந்த ஒரு வாரத்துல மாநில அளவுல தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கு. மாநில அரசுகள் இந்த மாதிரி வேலையை பாக்குறாங்க. நீதிபதிகளே விலைக்கு வாங்குற மாதிரிலாம் நீங்க இப்போ பேசணும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்றோம். மத்திய அளவுல பார்த்தா அதுவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, எல்லா இடங்களிலும் நிர்வாகம் செய்பவர்கள் செய்யறப்ப கொஞ்சம் மீறல் இருக்கும். நேற்றைய தினம் இடியை பற்றி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கமெண்ட் அடிச்சிருக்கார். பட் அதை கமெண்ட்டை மொத்தமாக படிச்சிங்கன்னால் கர்நாடகா சித்தராமையாவும் சொல்லியிருக்கார், பிஜேபி கவர்மெண்ட்டும் இடியை வச்சுக்கிட்டு இப்போ 2 பேரும் பாலிடிக்ஸ் விளையாட நீதிமன்றத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. ஸோ அதில் 2 பக்கமும் தப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் நம்ம முதலமைச்சர் ஒன்று செஞ்சார் தெரியுமா? ஐ எம் சாரின்னு ஒரு இது சொன்னாரா? இப்போ அவர் சொன்னது 25வது நபருக்கு, 24 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சாரி சொல்ல. அவருடைய வேலை சாரி சொல்வதில்லை, தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிக்கிதா மேல பழைய வழக்குகளையும் ஒன்றும் பண்ணல, புதிய வழக்குகள், மற்ற வழக்குகள், அதாவது சிபிஐ இந்த 2 வழக்கத்தான் விசாரிக்கும். அது ஒரு அதிகாரி மகள்ங்கிற பேர்ல தானே. அதுதான் சொல்றேன், அதிகாரி மகள் மாத்திரம் இல்லை, அந்த 2010 சம்பவங்கள் இவர் பேர்ல இருக்கிற பழைய வழக்குகள் எல்லாமே எனக்கு அன்றைய துணை முதல்வர், அதாவது இன்றைய முதல்வருக்கு நெருக்கம் என்று சொல்லி செய்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு உதவி செய்ததில் மிக முக்கியமாக சொல்லப்படுபவர்கள், ஃபோன் செஞ்சது டெல்லியில் ஒரு சிவகங்கையின் முன்னாள் கலெக்டரும்
இன்றைய நிதித்துறை செயலாளர் பேர்லேருந்து ஏஜிடிபி பேர் வரைக்கும் வருது. ஸோ இதையெல்லாம் விசாரிக்காமல் எங்கே அடித்தாங்க, எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு நேற்று சிபிஐ பார்க்குது. பட் அடுத்து அதையும் ஒரு சைடில் நடக்கும். பத்திரிகையில் இதை தான் பரபாக்குன்னு அது வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக ஒரு எஃப்ஐஆரே போடாமல் சிவகங்கையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு அந்த மாவட்டமே இல்லாமல் வேறொரு மாவட்டத்திலேருந்து எஸ்ஐடி எஃப்ஐஆர் போடாமல் வந்திருக்குன்னா நிச்சயமாக மிக 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 மூத்த இடத்திலிருந்து அழுத்தம் வந்திருக்கணும். அந்த மிக மூத்த இடம் என்னன்னு நமக்கு தெரியல. இது வரைக்கும் அதை நோக்கி விசாரணை போவதாக தெரியல. சார் இதை தாண்டி நேற்றைய தினம் சார் முதலமைச்சருக்கு அடுத்த போஸ்ட் யாரு சார்? துணை முதலமைச்சர், செயலாளர், தலைமைச் செயலாளர். நேற்றைக்கு இன்றைய தலைமைச் செயலாளரும் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர் 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் கோர்ட் டைரக்ஷன்ஸை ஃபாலோ செய்யவில்லை, அது தவறு, நிர்வாக ரீதியாக தவறுன்னு மன்னிப்பு கேட்டு தண்டனையிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இது நேற்றைக்குன்னா 4 நாள் முன்னாடி சென்னை கமிஷனர் போய் இதே மாதிரி கார்பரேஷன் கமிஷனர் ராயபுரத்தில் 2000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வயலேஷன் பண்ணி கட்டியிருக்கு, லிஸ்ட்டை கொடுங்கன்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது ஏன் கொடுக்கலன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் அபராதத்தோடு அவர் நேரில் போய் மன்னிப்பு கேட்டார். அதே மாதிரி கடலூரில் தேவநாத சுவாமி கோயிலுங்கிற கோயிலுக்கு சொந்தமான ஒரு 2 ஏக்கர் இடத்துல ஒரு கிறிஸ்துவ சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்குது. 40 வருஷமாக கேஸ் நடந்து 2019 அது அவங்களுக்கு வேறொரு இடம் கொடுத்துட்டு இந்த இடத்தை கோயிலுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு இந்த 5 வருடத்தில் இருந்த முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இன்னும் இந்த லிஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டே போகலாம். இன்னும் இதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு பக்கம் அமித்ஷாவை போய் சந்தித்து இபிஎஸ் ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார். அதுக்கப்புறம் வர எல்லா கருத்து கணிப்புகளும் மிக டஃப் ஃபைட் இருக்கிறது அப்படிங்கிறது. ஜேவிசி ஸ்ரீராம்னு டைம்ஸ் நோவுக்கு எடுக்கிறவர் சொல்லியிருக்கிறது 106 104ன்னாரு. கிட்டத்தட்ட சத்தியம் டிவி நேற்று அதே தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இழுபறியில் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாங்கன்னால் அதிமுக வெற்றி பெறதுக்கு, ஏன்னால் எப்பயுமே ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் அவுட் ஆகும். அதிமுக வெற்றி பெற பாஜக கூட்டணி கூட்டணியாக 140 சீட் வரதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2016 தீர்ப்பு இப்போ வரும். ஒரு கூட்டணி 140, இன்னொரு கூட்டணி 95 எடுக்கும். ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள ஆன்டி இன்கம்பன்சியை கார்னர் செய்தால் எதிர்கட்சியா கூட திமுக வராதுங்கிறீங்களா? இல்லை, இன்றைய நிலையில் அதுக்கு வாய்ப்பில்லை. விஜயோடு காங்கிரஸ் போய் சேர்ந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த முயற்சியை தடுக்கும் வேலை டெல்லியிலையும் இங்கேருந்தும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடில் விஜயுடைய மிக நெருக்கமான ஒரு ஆள் போய் அங்கே தமிழகத்தின் காங்கிரஸ் செயலாளர் ஒருத்தர் போய் பார்த்துருக்கார். பட் நம்ம செல்வ பெருந்தகை போய் இவரை போய் இப்போ ராம்தாஸை பார்த்த உடனேயே நம்ம ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான தமிழகத்தின் எம்பியான மாணிக் தாக்கூர் உங்களுக்கு உடனடியாக அதை கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க திமுகவோடு தான் இருப்பேன்னு இருக்காங்க. பட் திருமாவளவனும் 2 கம்யூனிஸ்டுகளும் வெளியே அனுப்பப்பட்டு அவர்கள் இன்னொரு மக்கள் நல கூட்டணி விஜய் கீழே அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது வந்தால் 3வது தான் வரும். பட் காங்கிரஸ் பட்டு உணர்ந்தவங்க போவாங்களா திரும்ப ஒரு மக்கள் கூட்டணிக்கு, மக்கள் நல கூட்டணிக்கு? சார் இது எல்லாமே இப்போ அரசியலை தாண்டி பாக்கெட்டுகளும் கவனிக்கப்படும்ங்கிறது இருக்குது. விஜய்க்கு திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மார்ட்டின் மருமகன் போய் சேர்ந்தார். அவருக்கு தான் 539 கோடி என்னமோ திமுகவிற்கு இது எலக்ட்ரல் பாண்ட்ஸில் கொடுத்தவர். அதற்கு சமமாக 3 மடங்கு ஸ்வீட் பாக்ஸாக கொடுத்தாருன்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் போன மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஆருடைய மருமகன் போய் சேர்ந்திருக்கார். அவரோட மிகப்பெரிய இது பிஸ்னஸ் மேக்னெட் இல்லை என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதனால் அங்கேயும் பெருமளவில் பணம் இருக்கிறது. ஸோ திமுக போய் தனியாக நிற்கிறதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணியும் அன்ற முறை. இன்னொன்று அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு பாமக அந்த முறை தனியாக நின்று மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வச்சாங்க. அதுவுமே கூட அதிமுகவில் பெரும் தொகை கொடுக்கப்பட்டது என்று எல்லோரும் வெளிப்படையாக சொல்லப்பட்டது தான். ஸோ இந்த முறை அதாவது 2016 அதிமுக ஜெயிக்க திமுகவுக்கும் அதிமுகவும் இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 1% கீழே. சென்ற முறை அது 3%. 2021 2019 திமுக கூட்டணி வாங்கிய ஓட்டுகளை மொத்த ஓட்டுகள் நான் சொல்கிறது எல்லாம் 239 பாராளுமன்றத்தையும் 234 தொகுதியாக வைத்தால் 94,000 ஒரு தொகுதிக்கு வருது. 2021 அது 87,000 குறைஞ்சிடுச்சு. இப்போ
சாதாரணமாக என்ன சொல்லுவீங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் சொன்னால் காங்கிரஸுக்கு தான் அதிக செல்வாக்கு, பாஜக வேண்டாம் என்று சொல்வார்கள். 2024 பாராளுமன்றத்தில் அது 81,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த முறை பாராளுமன்றத்துக்கே கூட திமுக கூட்டணிக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ சட்டசபை என்று வந்தால் ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் அதிகமாக வேலை செய்யும். ஸோ ஆனால் விஜய் போய் அதிமுகவோட சேர்ந்து பாஜகவை கழட்டி விடலாமா, அப்படி ஒரு ஆங்கிள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு விழுகும் ஓட்டுக்கள் எப்படிப்பட்டவைன்னு சொன்னால், ஒரு மாற்றம் வரும், விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி அந்த 18லேருந்து 30 வயது ஆண்களும் ஒரு 25லேருந்து 45 வரைக்கும் இருக்க பெண்களில் 4ல் ஒருவர் நிச்சயமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் இவர் போய் கூட்டணியில் போய் வேறு திருப்பியும் எடப்பாடின்னு சொன்னால் அதில் பாதி ஓட்டு கூட விழுகாது. ஸோ விஜயோடு பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ கூட்டணி சேர்ந்தால் யாருக்கும் பலன் இருக்காது. விஜய்க்கு திமுகவோட சேர்ந்தால் விஜய்க்கு ஒன்றுமே யூஸ் இல்லை, வேஸ்ட்டு. அதிமுகவுக்கு பலன் கிடைக்காது. ஸோ இப்பொழுதைய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஒழுங்காக கொண்டு போயிட்டு, இதுலேயும் இன்னொன்று இருக்குது. நீங்கள் ஜேவிசி ஸ்ரீராம் எடுத்திருக்கீங்களான்னு தெரியல, இது வரைக்கும் பேட்டி. அவர் என்ன சொன்னார், மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் பிஜேபிக்கு மகாராஷ்டிராவில் குறிப்பிட்டு என்ன சொன்னார், மொத்தம் இருக்கிற 288 தொகுதியில் 130 140 சீட்டு குறைஞ்சி பிஜேபி நிற்கக்கூடாது, காங்கிரஸும் 125 கீழே போகக்கூடாதுன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் ஒத்து வராமல் எல்லாரும் 95ன்னு பிரிச்சுக்கிட்டு அதில் தான் தோத்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த தொகுதியில் தாமரை தான் நிற்கணும், இந்த தொகுதியில் கடிகாரம் தான் நிற்கணும், இந்த தொகுதியில் வில்லு தான் சிவசேனா தான், இதை மாற்றி நின்னா இந்த கூட்டணிக்கு இங்கே விழுகாது. அதே மாதிரி அந்த கூட்டணியில் கை நிற்க வேண்டிய இடத்துல வேற ஒரு சின்ன நின்னா ஜெயிக்காது. ஸோ இந்த முறை சவுத்லேயும் வெஸ்ட்லேயும் மிக அதிகமாக பிஜேபிக்கு ஒரு 40லேருந்து 50க்கு தாமரையிலே நிற்க வேண்டியிருக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியமான தலைவர்கள் வேலு, நம்ம துரைமுருகன் போன்றவர்கள் அவர்களுடைய சீட்டில் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக என்ன பண்ணும், அங்கே எல்லாம் எதிர்த்து கூட்டணிக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. ஏன் இதில் நத்தம்பு இது நம்ம இது நமக்கு ஏன் கஷ்டம்னா இல்லை, இது அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். எதிர்க்கிற முக்கியமான சீட்டுகளில் எதிர்ப்பை திமுக அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போட்டுங்கிற ஒரு டீலிங் இதில் வரும். இந்த முறையும் திருவண்ணாமலையில் இது இவர் தான் நின்னார். நம்ம பிஜேபியில் எம்பி சீட்டில் கூட நம்ம இவர் தான் அசுத்தமன் தான் நிற்க வச்சார். ஸோ கஷ்டமான சீட்டுகளை தள்ளி விடுவதுங்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் உதவி செய்யறதுன்னு இருக்கலாம். ஸோ இதனால இந்த முறை துரைமுருகன் கண்டிப்பாக தோற்கிறார். வேலு மிகப்பெரிய இழுபறியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு திண்டுக்கல் பெரியசாமி அவர் தான் வந்து அசெம்பிளி தேர்தலே அதிக வாக்கு. அந்த சீட்ல யார் எழுத்துனாங்க தெரியுமா, அதிமுக பாமக கிட்ட தள்ளி விட்டுச்சு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் இந்த முறை செய்யாமல் நாங்கள் போட்டி வெற்றி பெறுவோம்னு முக்கியமான ஆட்களை எதிர்த்து பிஜேபி ரெட்டையில நிற்கணும். எங்கெங்கெல்லாம் சவுத்துலேயும் சென்னையிலேயே எடுத்துக்கோங்க, சவுத் மெட்ராஸில் உங்களுக்கு ஜெயக்குமாருடைய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் 2 மணிக்கு மேலே போயிட்டாங்க. சவுத் சென்னையிலையும் மத்திய சென்னையிலையும் செகண்ட் வந்தது பிஜேபி தான். ஸோ இங்கே சென்னையில் கூட பிஜேபியுமே சென்னையில் எக்ஸப்டிங் 2001 அந்த வேவை தவிர மீதி நேரத்தில் பெரிய அளவில் ஜெயிச்சதில்லை. ஸோ சீட்டுகளை கரெக்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 3ல் 1 பங்கு சட்டசபை தொகுதிகளை காங்கிரஸ்க்கு அன்னைக்கு முக்கிய பிரதான ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சிக்கு, 3ல் 2 பங்கு மாநில கட்சிக்கு. அதே பாராளுமன்றம்னு வந்தால் 3ல் 2 பங்கு மத்திய ஆளுங்கட்சிக்கும், இவங்க 1 பங்கு. அந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு கரெக்டான சீட்டை எடுத்துக்கிட்டால் என்னுடைய கணக்கு 150 சீட்டுக்கு குறையாமல் பிஜேபி வரும். இதில் சீமான் சேர்ந்தால் அவருக்கு 10-15 எம்எல்ஏ வரலாம். ஆனால் அவர் வரமாட்டார். அவருக்கு ஜெயிக்கணுங்கிறது கிடையாது. அவர் ஒரு டுட்டோரியல் காலேஜ் தான் நடத்துவார். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா அங்கே போய் சேர்ந்துட்டு பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துடணும். 18-19 வயசில் சேர்ந்த பையன் 24 வயசில் வெளில வந்துடுவான். ஸோ இந்த எலெக்ஷன் மாறி இருக்கும், அதுதான் நடக்க போகுது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி.